கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருட பைப்பா கொடுகையின் தலைப்பு தேவபுத்திரர்கள். தேவபுத்திரர்கள் எனப்படுபவர்கள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்தினால் அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லாருமே தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். தேவனுடைய புத்திரர்கள் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை நம்ம எப்பொழுதுமே நம்ம பயன்படுத்துகிறவர்களாக காணப்படலாம். கலாத்தியர் 6:6 கூட நீங்கள் சொல்லியிருக்குது, நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியால் நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனோட ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போது அப்பா பிதாவே என்று நம்ம தைரியத்துடன் கூப்பிட்டு நம்மளுடைய தேவைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். யாத்ராகமம் 4:22 கூட என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மோசே மீதியான் தேசத்தில் இருக்கும் பொழுதே மோசேக்கு கர்த்தர் வெளிப்படும் பொழுது கர்த்தர் கூறியது என்னவென்றால், நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் கூற வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்ட புத்திரன், நீ அவனை ஆராதனை செய்ய அனுப்பிவிடு, இல்லை என்றால் உன்னுடைய சேஷ்ட புத்திரனையும் உன்னுடைய முதற்பேரானவன் நான் சங்கரிப்பேன் அப்படின்னு அப்போவே அவர் வைராக்கியம் பாராட்டுகிறார். அதுபோல ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் இப்பொழுதும் நமக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவரால் கர்த்தர் காணப்படுகிறார். இப்பொழுது தேவபுத்திரர்கள் எப்படியாப்பட்ட குணநலன்களை பெற்றிருப்பாங்க பார்ப்போம். முதலாவது, அவர்கள் கனி கொடுப்பவர்களாய் காணப்படுவார்கள். கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்பவர்களாய் காணப்படுவார்கள். மத்தேயு 13:38 கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு, விதைப்பவர்கள் பற்றிய அந்த உவமையில வசனம் என்பது விதையையும் நிலம் என்பது உலகத்தையும், நல்ல விதையை விதைக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாகவும், பொல்லாங்கனுடைய புத்திரர்கள் கலைகளை விதைக்கிறவர்களாகவும் காணப்படுகிறாங்க. இப்போ இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் உணர்வர்களாகவும் இருந்து 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்கள் தேவ ராஜ்யத்தின் புத்திரர்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள் தேவனுக்காக ஆத்ம ஆதாய பணி செய்கிறவர்களாய் காணப்படுவாங்க. ரெண்டாவது, வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் தேவபுத்திரன். நீதிமொழிகள் 28:7 வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன் அப்படின்னு எழுதியிருக்கு. வேத பிரமாணம் அப்படின்னா தேவ சித்தத்தை செய்வது தான் வேத பிரமாணம். இயேசு கிறிஸ்து கூட உலகத்தில் வாழ்ந்தபோது தேவனுடைய சித்தத்தை செய்பவராகவே காணப்பட்டார். அவருடைய சொந்த விருப்பத்திற்காக எந்த ஒரு விஷயமே அவர் செய்யவே இல்லை. தேவ சித்தம் நிறைவேறவே இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிற்கு வந்தார். நாங்களும் தேவ புத்திரர்கள் காணப்படுகிற ஒவ்வொருவரும் வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். மூன்றாவது, அசுத்தமானதை தொடாதவர்கள் தேவபுத்திரர்கள். 2 கொரிந்தியர் 6:17-18 நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளாக இருப்பீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. யாரிடத்திலிருந்து நம்ம பிரிந்து போகணும்னா, விபச்சாரம், பொருளாசை, சிலை வழிபாடு, குடிவெறி, கொள்ளையடித்தல், இது மாதிரியான பழக்கங்கள் உள்ளவர்கள், அவிசுவாசிகள், சபைக்கு விரோதமாய் குற்றம் செய்பவர்கள், வசனத்தை கீழ்ப்படியாதவங்க, கள்ள போதகர்கள், வேத புரட்டாளர்கள், இவர்களுடைய நடுவிலிருந்து நம்ம குறிப்பிட்டு போய் அசுத்தமானதை தொடாம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் யாவருமே தேவபுத்திரர்கள். 4வது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவபுத்திரர்கள். மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்து கூட சட்டத்திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரை தமக்குள்ள ஒரே புதிய சிருஷ்டியாய் சிருஷ்டித்து சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் அப்படின்னு எழுதியிருக்கு. எதுல அப்படின்னா எபேசியர் 2:15-16 பவுல் கூறுகிறார். அப்படியாய் நாமும் இந்த உலகத்துல பாவத்துல வாழும் மனிதர்களை தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் மற்றும் ஆத்ம ஆதாய பணியை செய்கிறவர்களாய் நம்ம மாற்றுகிற யாவருமே தேவபுத்திரர்கள் எனப்படுவோம். அடுத்து 5வது காரியமாக அசாதாரணமாக செய்பவர்கள் தேவபுத்திரர்கள். மத்தேயு 5:44-45 சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவர்களாகவும் ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திரர் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் புத்திரராக இருப்பீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ இந்த நார்மலான விஷயத்துல நார்மலா வாழக்கூடிய இந்த உலகத்துல வாழ எந்த மனிதனாலும் இப்படிப்பட்ட காரியங்களை சத்துருக்களை சிநேகிக்கவோ சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. யார் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே இப்படியாப்பட்ட அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். 6வது, சிற்சையை சகிக்கிறவர்கள் தேவபுத்திரர்கள். எபிரேயர் 12:7 நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் என்றோ அப்படின்னு இருக்கு. நீதிமொழிகள் கூட 3:12 தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிற்சிக்கிறது போல கர்த்தரும் எவரில் அன்பு கூறுகிறாரோ அவரில் சிற்சிக்கிறார் அப்படின்னு இருக்கு. அப்போ சிற்சையை சகித்து நம்ம வாழும் பொழுது தேவனுடைய புத்திரராக எண்ணப்படுகிறோம். 7வதாக, தேவனோட ஆவினால் நடத்தப்படுகிறார்கள் யாவும் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். இப்படியாய் நம்ம தேவ புத்திரர்களாய் காணப்படுகிற இப்படியாப்பட்ட கனி கொடுக்கிறவர்களை அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர்கள், சிற்சையை சகிப்பவர்களை, சமாதானம் பண்ணுகிறவர்களை காணப்பட்டு தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். ஆமென்.